அன்புள்ள விஜய் தொலைக்காட்சி நேயர்களே வணக்கம். இந்த நாள் என்ற இனிய நிகழ்ச்சியில் இன்றைய பஞ்சாங்க குறிப்பு. 17/6/2015 ஆணி 2 புதன்கிழமை. பிரதமை திதியானது இரவு 7:57 வரை, பின்பு துதிகை. மிருகசிருஷ நட்சத்திரமானது காலை 6:40 வரை, பின்பு திருவாதிரை நட்சத்திரம். நாள் முழுவதும் சித்த யோகம். ராகு காலமானது மதியம் 12 மணி முதல் 1:30 வரை. யமகண்டமானது காலை 7:30 முதல் 9 மணி வரை. சுப ஓரைகள் காலை 9 மணி முதல் 10 மணி வரை, மதியம் 1:30 முதல் 2 மணி வரை, மாலை 4 மணி முதல் 5 மணி வரை, இரவு 7 மணி முதல் 9 மணி வரை, பின்பு 11 மணி முதல் 12 மணி வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் சந்திரனவர் சூரியன் செவ்வாய் சேர்க்கை பெற்று சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். தொழில் நிமித்தமாக லாபகரமான பலன்களை அடையக்கூடிய அமைப்பும், சிலர் புதிய தொழில் தொடங்கக்கூடிய யோகங்கள் கூட இன்றைய நாளில் இருக்கிறது. உடன் இருப்பவர்களுடைய ஆதரவானது மிக மிக சிறப்பாக இருக்கும். ரிஷப ராசி நேயர்களே, 3இல் சுக்கிரன் சஞ்சரிப்பது பண வரவுக்கு பஞ்சங்களை ஏற்படுத்தாமல் தாராள தன வரவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு உன்னதமான அமைப்பாகும். 2ஆம் வீட்டில் சூரியன் செவ்வாய் சஞ்சாரம் செய்வதால் கோபத்தை குறைத்து கொண்டு நிதானமாக செயல்படுவது, உடன் இருப்பவர்களை அனுசரித்து செல்வது நல்ல பலன்களை தரும். பொதுவாக பல்வேறு வகையில் ஏற்றங்களையும் உயர்வுகளையும் அடையக்கூடிய ஒரு உன்னதமான நாளாக இன்றைய நாள் இருக்கும். மிதுன ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சந்திரனவர் சாதகமாக அமைய பெற்று 2ஆம் வீட்டில் குருவானவர் சஞ்சாரம் செய்வதால் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். நெருங்கியவர்களுடைய ஆதரவானது மிக மிக சிறப்பாக இருக்கும். தடைப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடி குடும்பத்தில் மகிழ்ச்சியும் பூரிப்பும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இன்றைய நாளில் உள்ளது. கடக ராசி நேயர்களே, 3ஆம் வீட்டில் ராகுவானவர் சஞ்சரிப்பது சாதகமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு உன்னதமான அமைப்பு என்றாலும், விரயஸ்தானத்தில் சூரியன் சந்திரன் செவ்வாய் ஆகிய கிரகங்கள் சஞ்சாரம் செய்வதால் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று கவனத்தோடு இருப்பது, முடிந்தவரை பயணங்களை குறைத்துக் கொள்வது, நெருங்கியவர்களை அனுசரித்து செல்வது மிக மிக நல்லது. உடன் இருப்பவர்களால் தேவையில்லாத நெருக்கடிகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதால் எதிலும் சற்று கவனத்தோடு செயல்பட்டால் எதையும் சமாளிக்க முடியும். சிம்ம ராசி நேயர்களே, ராசியாதிபதி சூரியன் சந்திரன் செவ்வாய் ஆகிய கிரகங்கள் சேர்க்கை பெற்று லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். இதன் மூலமாக பல்வேறு வகையில் ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் எளிதில் அடைய முடியும். தொழில் ரீதியாக லாபகரமான பலன்களை எளிதில் அடைவதற்கான வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்கிறது. கன்னி ராசி நேயர்களே, தொழில் ஸ்தானமான 10ஆம் வீட்டில் சந்திரனவர் சூரியன் செவ்வாய் சேர்க்கை பெற்று சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். இதன் மூலமாக தொழில் ரீதியாக லாபகரமான பலன்களை அடைவது மட்டுமில்லாமல் புதிய பதவி ஒன்று உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்புகள் கூட இன்றைய நாளில் இருக்கிறது. உடல் ஆரோக்கிய ரீதியாக இருந்த பாதிப்புகள் எல்லாம் முழுமையாக விலகி பல்வேறு வகையில் ஏற்ற மிகுந்த பலன்களை எளிதில் அடைவதற்கான வாய்ப்புகள் இன்றைய நாளில் உள்ளது. துலா ராசி நேயர்களே, உங்க ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சந்திரன் சூரியன் செவ்வாய் ஆகிய கிரகங்கள் சஞ்சாரம் செய்வதனால் கடந்த சில நாட்களாக இருந்த நெருக்கடிகள் எல்லாம் முழுமையாக விலகி ஏற்ற மிகுந்த பலன்கள் உண்டாகும். குறிப்பாக குழப்பங்கள் விலகும். உடல் ஆரோக்கிய ரீதியாக இருந்த பாதிப்புகள் முழுமையாக விலகி எதிலும் தெம்போடும் சுறுசுறுப்போடும் செயல்படக்கூடிய ஆற்றல் ஏற்படும். உத்தியோகத்தில் நீங்கள் எடுத்த அவப்பெயர்கள் எல்லாம் முழுமையாக விலகி நல்ல பெயர் எடுக்கக்கூடிய அமைப்பும், தாராள தனவரவை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு உன்னதமான அமைப்பும் இன்றைய நாளில் உள்ளது. விருச்சிக ராசி நேயர்களே, ஜென்ம ராசியை குரு பார்வை செய்வது நல்ல அமைப்பு என்றாலும் அஷ்டமஸ்தானத்தில் சூரியன் சந்திரன் செவ்வாய் ஆகிய கிரகங்கள் சஞ்சாரம் செய்வது சாதகமற்ற அமைப்பாகும். உடல் ஆரோக்கிய ரீதியாக சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இன்றைய நாளில் உள்ளது. எந்த செயல் செய்வதென்றாலும் சிந்தித்து செயல்படுவது, கோபத்தை குறைத்துக் கொள்வது, முடிந்தவரை மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது, பயணங்களை குறைத்துக் கொள்வது மிக மிக சிறப்பு. தனுசு ராசி நேயர்களே, சமசப்தமஸ்தானமான 7ஆம் வீட்டில் சந்திரனவர் சாதகமாக அமையப்பெற்று 10இல் ராகு சஞ்சரிப்பதால் எதிர்நீச்சல் போட்டாவது ஏற்ற மிகுந்த பலன்களை அடைவீர்கள். உடன் இருப்பவர்களுடைய ஆதரவானது மிக மிக சிறப்பாக இருக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்ற முடியும்.
தொழில் ரீதியாக கூட வேலையாட்களால் அனுகூலங்கள் ஏற்பட்டு அதன் மூலமாக ஏற்ற மிகுந்த பலன்களை எளிதில் அடையக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும்.